சக்திக்கு எதிராக செயல்படும் தமிழக வெற்றி கழகம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவங்க ஆட்டோமேட்டிக்கா வேற எங்க போக முடியும்? இங்க இந்தியா கூட்டணிக்கு தான் வர முடியும். அதனால நல்லபடியா இந்த ஒரு கூட்டணிக்கு வர நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்ல பிரதமர் வேட்பாளர் விஜயா இல்ல ராகுல் காந்தி? அதான் ஆரம்பிச்சிட்டீங்களா நாரதர் வேலைய. அதாவது நீங்க ஆர்வ மிகுதியில அவங்களுடைய நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களை அவங்க ஒரு பிரதமர்னு சொல்றாங்க. அது தவறு கிடையாது. ஒரு ஜனநாயக ஒரு நாட்டுல ஒருத்தர் அவங்களுடைய கட்சி தலைவரை மாண்பு முதலமைச்சர் சொல்றது, அடுத்த வருங்கால பிரதமர் சொல்றது அது தவறு கிடையாது. அது ஒரு ஆர்வத்துல சொல்றாங்க. கடந்த காலத்திலயும் சொன்னாங்களே, முன்னாள் முதல்வரை அவரு தளபதியை என்ன சொன்னாங்க, வருங்கால பிரதமர் சொன்னது அப்பயும் சொன்னாங்க. அப்பயும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க. அதனால ஒரு ஆர்வ மிகுதியில அந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பெரிதுபடுத்த வேண்டாம். ரசிகர் மன்ற மனநிலையே இருக்காங்க. அதாவது வார்த்தை எப்படியாவது சொல்லணும், ஏதாவது சொல்லணும், வம்பெழுத்து விடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. இது என்னன்னா, அது ஒரு புதிய ஒரு இயக்கம். தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு புதிய ஒரு இயக்கம். யாரும் செய்ய முடியாத மாற்றத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் சகோதரர் விஜயோடைய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த பசங்க இப்பதான் வந்திருக்காங்க. அந்த பசங்கிட்ட ஈகோ கிடையாது, கரப்ஷன் கிடையாது. தேர் அன்கரப்டட். என்ன அரசியல் படுத்த நம்மள மாதிரி அரசியல்வாதிகளுக்கு உண்டான சில குணாசியங்கள் இல்ல, மோசமான குணாசியம் அவங்ககிட்ட இல்ல. இனி அன்கரப்ட் ஆகாம இருக்கிறாங்க. அந்த பசங்க நல்ல பசங்க. சில நேரங்கள் ஆர்வ மீதுல சிலது பேசுறாங்க, செஞ்சிடறாங்க. அதை உடனே எடுத்து நீங்க எது பண்றீங்க, பிரச்சனை பண்றீங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்ற, மற்ற கூட்டணியில் இருக்க அரசியல் இயக்கங்களுக்கு சொல்றேன் நான். அவங்கள இன்னைக்கு இப்படி ஒரு புதியது ஒரு மாற்றம், ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை உருவாக்கின தமிழக வெற்றி கழகம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்மளுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சில விஷயங்கள், சில குறைகள் இருந்தாலும் அதை அரசியல் அவர்களை, அந்த தோழர்களை, சகோதரரை அரசியல் படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருக்க மற்ற இயக்கங்கள், நம்ம மதிமுக இருக்கட்டும், நம்முடைய பொது உடைமை இயக்கங்களா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஐயூஎம்எல் இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும், அவங்களுக்கு ஆதரவாக நம்ம பண்ண இன்னைக்கு இந்த கூட்டணியில் ஏதாவது குழப்பத்தை உருவாக்க முடியுமா, அந்த அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை திமுக இன்னைக்கு இறங்கி இருக்கு. டெல்லியிலயும் டீல் போட்டிருக்கிறாங்க. என்ன டீல்னு உங்களுக்கும் தெரியும். பத்திரிக்காரங்க பாவம், உங்களால சொல்ல முடியாது, கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்க நீங்க. அதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஒன்னா நிக்கணும். யாரு? நம்முடைய காங்கிரஸ், ஐயூஎம்எல், பொது உடைமை இயக்கங்கள், விசிகே நம்ம ஒன்னா நின்று நம்முடைய சகோதரர்களுக்கு, தாவேக்க சகோதரர்களுக்கு ஆதரவா இருக்கணும். சட்டசபை நிகழ்வு எப்படி சொல்றாங்க? சட்டசபை நிகழ்வு என்னன்னா, திமுக தங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ இந்த அரசாங்கத்தின் மேலே முதலமைச்சர் மேல குறை சொல்ற மாதிரி சொல்லி கடந்த காலங்கள்ல என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ, என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவங்க மேல சொல்லப்பட்டதோ அதை திரும்பி அவங்களே வெளிக்கொண்டு வர்றாங்க. அதுதான் எக்ஸ்போசிங் தெம்செல்வ்ஸ். கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்து கல்லெறிய கூடாதுன்னு சொல்லுவாங்க. திமுக காரங்க அதான் செஞ்சிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.